இந்த வீடியோல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, நீங்க பிரெஞ்சு எவ்வளத்துக்கு கேட்டு பழக்கப்பட்டிருக்கிறீங்க என்று சொல்லி உங்கள நான் டெஸ்ட் பண்ண போறேன். அதாவது லிசனிங் டெஸ்ட். இப்ப நான் இதுல 2 ஃப்ராஸ் எழுதுவேன். அதுல எந்த ஃப்ராஸ நான் சொல்றேனோ அத நீங்க சரியான தெரிவு செய்யணும். நான் சொல்ற ஃப்ராஸ நீங்க தெரிவு செய்யணும். அப்படி நான் உங்களுக்கு 20 கேள்வி சொல்ல போறேன். அதுல நீங்க இப்ப ஏ பி என்று நான் எழுதுவேன். அதுல ஏ சொல்றேனா இல்ல பி சொல்றேனான்னு ஏதாவது ஒன்றை நீங்க தெரிவு செய்யணும். கடைசியில 20க்கு நீங்க எத்தனை சரி எடுத்தீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. முக்கியமா இதுல நீங்க என்னத்தை கவனிக்கணும்னு சொன்னா, ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன். ஒரு தடவையிலே நீங்க சரியான ஃப்ராஸ் ஏயா அல்லது பியான்னு நீங்க முடிஞ்ச வரை ஒரு தடவையிலேயே நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப வீடியோக்கு போறதுக்கு முதல் என்னட்ட உங்களுக்கு பிரெஞ்சு படிக்க விருப்பம்னு சொன்னா, முக்கியமா பிரெஞ்சு கதைச்சு பழக விருப்பம்னு சொல்லி சொன்னா எந்த மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதை விட டெல்ஃப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்டா கூடியும் எந்த மெயில் அட்ரஸுக்கு நீங்க மெயில் அனுப்புங்க. இப்ப வாங்க அந்த லிசனிங் டெஸ்ட் என்னன்னு சொல்லி உங்களை நான் டெஸ்ட் பண்ண போறேன். Il a vu la mer. A. Elle part de l'art. B. Mes enfants. A. Il va au salon. B. Il est décédé. A. Tu prends le pain. A. Ils sont bons. A. Il chantait. B. Il y a une moule. A. Il est faux. B. C'est l'été. A. Il y a une paire. A. Il lit un livre. B. C'est le poids. B. C'est nous. A. Il y a une plage. A. Il a blessé. B. C'est lourd. A. Il boit un verre. B. Je m'en fais. B. இந்த 20 லிசனிங் டெஸ்ட்லயுமே நீங்க எத்தனை சரியா எடுத்தீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. இப்ப வாங்க நான் வாசிக்காம விட்டு அடுத்த ஃப்ராஸ என்னன்னு வாசிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்ப்போம். Il a vu la mer. Il a vu sa mère. Il a vu la mer. Il a vu sa mère. Elle parle de l'art. Elle parle de la guerre. Elle parle de l'art. Elle parle de la guerre. Mes enfants. Mes enfants. Mes enfants. Mes enfants. Il va au salon. Il va au ballon. Il va au salon. Il va au ballon. Il est décédé. Il l'a décidé. Il est décédé. Il l'a décidé. Tu prends le train. Tu prends le pain. Tu prends le train. Tu prends le pain.
Ils sont bons. Ils sont bons. Ils sont bons. Ils sont bons. Il chantait. Il a chanté. Il chantait. Il a chanté. Il y a une moule. Il y a une mule. Il y a une moule. Il y a une mule. Il est fort. Il est fort. Il est fort. Il est fort. C'est le thé. C'est l'été. C'est le thé. C'est l'été. Il y a une paire. Il y a un père. Il y a une paire. Il y a un père. Il lit un livre. Il lit un vivre. Il lit un livre. Il lit un vivre. C'est le bois. C'est le poids. C'est le bois. C'est le poids. Je m'en vais. Je m'en fais. Je m'en vais. Je m'en fais. C'est mou. C'est nous. C'est mou. C'est nous. Il y a une planche. Il y a une plage. Il y a une planche. Il y a une plage. Il est blessé. Il a blessé. Il est blessé. Il a blessé. C'est l'or. C'est lourd. C'est l'or. C'est lourd. Il boit un verre. Il boit un verre. Il boit un verre. Il boit un verre. இப்ப இந்த ரெண்டு வசனங்களுக்கும் இடையிலான வித்தியாசமான உச்சரிப்பை உங்களுக்கு சரியா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படி நீங்க நாளாந்தம் ஏதாவது ஃப்ரெண்ட் சம்பந்தமா நீங்க கேட்டுக்கொண்டிருந்தா தான் ஒரே மாதிரி உச்சரிக்கக்கூடிய சொற்களுக்கு இடையிலே உங்களுக்கு குழப்பம் ஏற்படாம இருக்கும். வடிவா அந்த ஒரு வசனமோ இல்ல ஒரு சொல்லோ அதை நீங்க வடிவா உத்து வடிவா கவனிச்சாத்தான், வடிவா கான்சன்ட்ரேஷன் பண்ணி கவனிச்சாத்தான் அது எந்த மாதிரியான சொல்லுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, புவா புவா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனா நாங்க வடிவா உத்து கவனிச்சாத்தான் அதுல வித்தியாசம் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுவுமே நீங்க ஒவ்வொரு நாளுமே பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு எக்ஸர்சைஸ். நீங்க எதை கேட்டாலுமே அதை வடிவா உத்து கவனிச்சு ஒரு 10 நிமிஷமாவது நேரம் ஒதுக்கி அதை வடிவா கேளுங்க. கேட்டுட்டு அந்த சொல்லுகளுக்கு இடையில இருக்கிற வித்தியாசத்தை நீங்களாவே நாளடைவுல கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு.